முக்கியமான ஒன்று இயற்கை வேளாண்மை சான்றிதழ் படிப்பு. அந்த பாடத்திட்டத்தில் இன்று நாம் காண இருப்பது அரசு திட்டங்களும் இதர நிதி வளங்களும், கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் அதர் ஃபினான்சியல் ரிசோர்சஸ் என்ற பாடத்தை பற்றி இன்று பார்ப்போம். இந்த பாடத்தினுடைய முக்கிய குறிக்கோள்கள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம், அங்கக உற்பத்திக்கான தேசிய திட்டம் நேஷனல் புரோகிராம் ஆன் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், தேசிய தோட்டக்கலை பணிக்குழுவில் அங்கக பண்ணைக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கின்றன, ஸ்கீம் ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்டர் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன், வடகிழக்கு மாநிலங்களில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சிக்கு சீரிய தொழில்நுட்ப பணி மூலம் இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துதல், இது தவிர அங்கக விளைபொருட்களை உயர்த்த என்ன மாதிரியான திட்டங்கள், ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், இதர நிதி வளங்கள் அதர் ஃபினான்சியல் ரிசோர்சஸ் போன்றவற்றை இன்று நாம் காண இருக்கிறோம். இந்த அரசு திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள்கள் என்னவென்றால், அரசு திட்டங்களை தெரிந்து கொண்டு அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, செயல்படுத்தக்கூடிய முறைகளை அறிதல், மேலும் இயற்கை விவசாய பெருமக்களுக்கு ஏற்ற திட்டங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயலாற்றுவது, இவைதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள்கள். நம் இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் உலக அளவில் இயற்கை வேளாண்மை மற்றும் இயற்கை விளைபொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ததில் முன்னிலை வைக்கிறது. ஏனென்றால் நம் நாட்டில் பல்வேறு விதமான பருவநிலைகள், பல்வேறு விதமான மண் வகைகள் என்று வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இதனால் நாம் அனைத்து விதமான பயிர்களையும் பயிரிடக்கூடிய ஒரு வாய்ப்பு நம் இந்திய நாட்டிற்கு உண்டு. எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் நிலவுகிறது. அதனால் அனைத்து பயிர்களையும் நாம் சாகுபடி செய்வதற்கிற சூழல் இருக்கிறது. எனவே நம் நாடு நிச்சயமாக இந்த இயற்கை வேளாண்மையில் முன்னிலை பெறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இந்த இயற்கை வேளாண்மைக்கான சாத்தியக்கூறுகள் நம் இந்திய நாட்டில் அதிக அளவில் உள்ளன. முக்கியமாக மானாவாரி சாகுபடி நிலங்கள். மானாவாரி சாகுபடி என்பது மழையை நம்பி சாகுபடி செய்வது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாம் பெரும்பாலும் அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்துவதில்லை. பெரும்பாலான விவசாயிகள் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை கையாண்டு வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதனால் இந்த பகுதியில் நாம் இயற்கை வேளாண்மையை அதிகப்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு, சாத்தியக்கூறு உள்ளது. இவ்வாறு பலவிதமான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இந்த இயற்கை வேளாண்மையில் பல்வேறு இடர்பாடுகள் உள்ளன. முதலாவதாக, இந்த இயற்கை வேளாண்மையில் விழிப்புணர்வு இன்னும் அதிகம் விவசாயிகள் மத்தியில் இல்லை. விவசாய பெருமக்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதில் ஈடுபட வேண்டும். இரண்டாவதாக, இயற்கை வேளாண்மை சான்றிதழ் பெறுவதற்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதனால் எங்களால் செய்ய இயலாது. அப்படி சில பகுதிகளில் விவசாய பெருமக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இயற்கை வழியில் விளைபொருட்களை உற்பத்தி செய்து விட்டோம்,
அந்த விற்பனைக்கான அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்கிறது, என்ன செய்வது? அந்த அந்த மாதிரி சில விவசாயிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் போதிய விவசாய உள்கட்டமைப்பும் குறைவாக உள்ளது. அதே போல இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இயற்கையில் இருக்கக்கூடிய இடுபொருள்களை தான் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அந்த உயிர் பொருள் பற்றாக்குறை கொஞ்சம் நிலவுகிறது. மேலும் இயற்கை விவசாயம் செய்தால் குறைந்த மகசூல் தான் கிடைக்கிறது. 2000 ஆண்டில் இந்த அங்கக உற்பத்திக்கான தேசிய திட்டத்தை நம் நாட்டில் இயற்கை வேளாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் துவக்கியது. இதனை வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக்கான அமைப்பு, இதனை ஆங்கிலத்தில் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று கூறுவார்கள். இதை சுருக்கமாக அப்பிடா என்று சொல்வார்கள். APEDA, அப்பிடா என்று கூறுவார்கள். இந்த அமைப்பு இந்த அங்கக உற்பத்திக்கான தேசிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அபிடா என்று சொல்லக்கூடிய வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக்கான அமைப்பானது பல்வேறு நோக்கங்களை கொண்டுள்ளது. கமர்ஷியல் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று கூறுவார்கள். தேசிய தோட்டக்கலை பணிக்குழு என்று இதை கூறுவார்கள். நம்முடைய இந்திய அரசினுடைய வேளாண்மை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், கடந்த அக்டோபர் 2004 மத்திய அரசின் அங்கமாக தேசிய இயற்கை பண்ணை திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலமாக இயற்கை விளைபொருட்களை உற்பத்தி செய்தல் மற்றும் விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய பணியாக கொண்டு பணியாற்றி வருகிறது. இப்போது நாம் பல்வேறு திட்டங்களுடைய கூறுகள் மற்றும் விவரங்களை தெரிந்து கொள்வோம். என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்த இயற்கை வேளாண்மைக்கு அரசு செய்திருக்கிறது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் டீடைல்ஸ் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக அங்கக வேளாண்மையில் விவசாயிகளின் திறன் மேம்பாடு. எல்லா விவசாயிகளும் இயற்கை வேளாண்மையில் அனுபவம் இல்லாமல் இருப்பார்கள். ஸோ அந்த இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மையில் விவசாயிகளின் திறனை மேம்படுத்த அரசு திட்டங்கள் உள்ளது. கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் ஆர்கானிக் ஃபார்மிங். அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்கள் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு அதிக வருவாய் பெற ஒரு வாய்ப்பு இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக இயற்கை வேளாண்மை உற்பத்தி அலகுகளுக்கான நிதி உதவி. இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு விதமான உற்பத்தி அலகுகள் தேவை. அதற்கு அரசாங்கம் நிதி உதவி செய்கிறது. ஒன்று, உர உற்பத்தி அலகுகள் அமைப்பதற்கு, மண்புழு உர உற்பத்தி, கம்போஸ்ட் உர உற்பத்தி, இது மாதிரி பல்வேறு விதமான உர உற்பத்தி அலகுகள் அமைப்பதற்கு இந்த திட்டத்தில் அரசாங்கம் அவர்களுக்கு நிதி உதவி செய்கிறது. இரண்டாவதாக உயிர் உரங்கள், பயோ ஃபெர்டிலைசர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதில் ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, நீலப்பச்சை பாசி, அசோலா, இந்த மாதிரி பல்வேறு விதமான உயிர் உரங்கள் உள்ளன. இந்த உயிர் உரங்களை உற்பத்தி செய்வதற்கான அலகுகளையும் அமைப்பதற்கு இந்த அரசு திட்டங்களில் வாய்ப்புகள் உள்ளது. மேலும் மண்புழு உர உற்பத்தி அலகுகள். இதில் உழவர்களுக்கு பயிற்சி,
சான்றிதழ் எவ்வாறு பெறுவது மற்றும் உற்பத்தி செய்த இயற்கை வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய தகவல்களை பெறவும் உதவுகிறது. இந்த திட்டத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும், விவசாய பெருமக்கள், விரிவாக்க பணியாளர்கள், வயல்வெளி ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இயற்கை வேளாண்மையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்கள் பயிற்சி பெற்று நிறைய விவசாயிகளை இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இயற்கை வேளாண் இடுபொருள்கள் உற்பத்தி மற்றும் தர கட்டுப்பாட்டுக்கான பயிற்சியும் அரசாங்கம் அளித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் வயல்வெளி செயல் விளக்கங்கள், இது முக்கியமாக தேவை. ஃபீல்டு டெமான்ஸ்ட்ரேஷன் என்று கூறுவோம். இயற்கை வேளாண்மையில் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை இடுபொருட்கள், மண்புழு உரங்கள் மற்றும் நகர்ப்புற கிராமப்புற கம்போஸ்டுகள் அமைப்பதை பற்றிய செயல் விளக்கங்கள் அமைப்பதற்கு அரசாங்கம் நிதி உதவி செய்கிறது. இயற்கை வேளாண்மையில் நாம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்த வேண்டும். ரசாயன உரங்களை முற்றிலும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான இயற்கை இடுபொருள்கள், மண்புழு உரங்கள், கம்போஸ்டுகள் பற்றிய செயல் விளக்கங்களை ஆங்காங்கே அமைத்து விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணியையும் இந்த அரசாங்க திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது. மேலும் ஆங்காங்கே மாதிரி இயற்கை வேளாண் பண்ணைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் என்று கூறுவார்கள். இந்த மாதிரி இயற்கை வேளாண் பண்ணைகளை அமைத்து அதை விவசாயிகள் பார்வையிடும் பொழுது அவர்களுக்கு இயற்கை வேளாண்மையில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த பணியையும் இந்த அரசு திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இது தவிர விற்பனை மேம்பாடு மற்றும் உயர்விற்கான, அதை உயர்த்துவதற்கான பணிகள், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன், இதையும் இந்த அரசு திட்டங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பயிர்களுக்கான இயற்கை வழி சாகுபடி நுட்பங்களை உருவாக்குது. ஒவ்வொரு பயிரையும் எந்த வகையில் ரசாயன உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கையான இடுபொருள்களை கண்டு உற்பத்தி செய்யலாம் என்று ஒவ்வொரு பயிருக்கும், தானிய பயிர்கள், பயிறு வகை பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி போன்ற பயிர்கள், கரும்பு என்று பல்வேறு விதமான பயிர்களுக்கும் இந்த இயற்கை வழி சாகுபடி நுட்பங்களை உருவாக்குதல் இந்த பணி, மற்றும் விற்பனை மேம்பாட்டிற்கான தகவல்களை தெரிவித்தல். எவ்வாறு எங்கு விற்பனை செய்தால், எப்படி விற்பனை செய்தால் நாம் அதிகமாக பயன்பெறலாம், அதிகமான வருமானம் ஈட்டலாம் என்ற செயல்களையும் இந்த அரசு திட்டங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிய முயற்சிகளை உருவாக்குதல், புதிய தொழில்நுட்பங்களை பரவலாக்குதல். நிறைய இயற்கை சம்பந்தப்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் ஆராய்ச்சி வல்லுநர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அவற்றை அனைவருக்கும் செல்லுமாறு பரவலாக்குதல், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்வது, இந்த பணியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர இயற்கை வேளாண்மை கருத்தரங்கங்கள், இயற்கை வேளாண்மை பொருட்காட்சிகள், இந்த பொருட்காட்சிகளில் இயற்கை வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். விவசாயிகள் இந்த பொருட்காட்சிகள் சென்று பார்வையிடும் பொழுது அவர்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நாமும் இதை கடைபிடிக்கலாம் என்ற உணர்வு தோன்றும். இந்த மாதிரியான பொருட்காட்சிகள், இயற்கை பொருட்காட்சிகள். இது தவிர துண்டு பிரசுரங்கள்,
மற்றும் இதர ஊடகங்கள் மூலமாக இயற்கை வேளாண்மை பற்றிய தகவல்களை விவசாயிகளுக்கு எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு திட்டங்கள் மூலமாக. இன்னொரு முக்கியமான தகவல், நமது இந்திய அரசாங்கம் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய மையம், இது விவசாய அமைச்சகம் ஏற்படுத்தி இருக்கிறது. நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். இதனுடைய தலைமைச் செயலக அலுவலகம் காசியாபாத் என்ற இடம், புதுடெல்லி அருகில் உள்ள காசியாபாத் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த தலைமைச் செயலகத்துக்கு கீழே 6 மண்டல மையங்கள், 6 மண்டல மையங்கள், ஒன்று பெங்களூர் தென் மண்டலத்திற்கு வரும், புவனேஸ்வர், ஹிசார், ஜபல்பூர், இம்பால் மற்றும் நாக்பூர் ஆகிய 6 இடங்களில் அதனுடைய ரீஜனல் சென்டர் என்று சொல்லக்கூடிய மண்டலங்களை அமைத்துள்ளது. இந்த இயற்கை வேளாண்மைக்கான தேசிய மையத்தின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால், இதன் மூலம் குழு சான்றிதழ், குரூப் சர்டிபிகேஷன் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை சேவை வழங்கும் நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளுதல், அதில் உள்ள பதிவேடுகளை எவ்வாறு பராமரிப்பது, மேலும் சான்றிதழ் பெறுவதில் எவ்வாறு சான்றிதழ் பெறுவது, சான்றிதழ் பெற்ற பின் விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, இவ்வாறு பல வகையான